ட்ரிகர் என்னன்னு தெரியும் ஃபர்ஸ்ட். மசில்ல ஒரு நாடு லென்த்தா இருக்க மசில் இப்படி நாடாயிடும். இப்போ நாடா இருக்க இடத்துல பெயின். ட்ரிகர் எப்படி செக் palpate கால்குலேட் பண்ணுறேன். இப்போ தம்பி எடுத்துட்டு கால்குலேட் பெயின் இருக்கா, எங்க பெயின் இருக்கா, இந்த பெயின் இருக்கா, இந்த பெயின் இருக்கா செக் பண்ணுறேன். இப்போ இங்க நம்ம சொல்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பெயின் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஸோ அந்த மசில் எந்த அலைன்மெண்ட் பேரலா இருக்கா, பெர்பெண்டிகுலரா இருக்கா, எந்த மாதிரி அலைன்மெண்ட் மசில் அப்படியே இருக்குன்னு பார்க்கணும். வாட்ச்னா மசிலோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், பேரலல். அப்போ நீ வந்து அதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் பெர்பெண்டிகுலரா மசிலை ரிலீஸ் பண்ணுங்க. புரியுதா? நாடு இப்படி இருக்கிற இப்படி மசிலோட ஃபைபர்ஸ் இப்படி அட்டாச் ஆயிருக்குன்னா நாடு இப்படிதான் ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆகுது. புரியுதா? இப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நீ இந்த டைரக்ஷன் ரிலீஸ் பண்ணாதான் மசில் இப்படி ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ இப்படி இருக்கிற, அதாவது இந்த லைன்ல இருக்கிற இது வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். அப்போ நீ இந்த டைரக்ஷன் ரிலீஸ் பண்ணாதான் மசில் இப்படி ரிலீஸ் ஆகும். புரியுதா? பெர்பெண்டிகுலரா இருக்கிற மசில் பேரலல் ஆகும், பேரலலா இருக்கிற மசில் பெர்பெண்டிகுலரா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மசில் அலைன்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. புரியுதா? இப்படி ரிலீஸ் பண்ணாதான் ஒரு மசில், ஒரு நாளைக்கு ஒரு மசில். ஃபர்ஸ்ட் நாள் குவாட்ஸ் ரிலீஸ் பண்ணா, செகண்ட் நாள் தான் ஹாம்ஸ்ட்ரிங், தேர்ட் நாள் 90. இதுதான் போகும். சில பேஷண்ட் சொல்றாங்க ஒரே நாள் ரிலீஸ் பண்ணுவீங்க பண்ணிருக்கு. இதோட கான்ட்ராக்டிகேஷன் ஹீட் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், ஃபீவர் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மசிலோட ஸ்பாஸ்டிசிட்டி ஆயிடுச்சுன்னா மசில் பெட்டிக்கு பெயின் இன்னும் வேர்சனா சொல்லுவாங்க. ஒரே டைம்ல இந்த ஒரு மசில் ரிலீஸ் பண்ணாத ஆப்போசிட்ல இருக்கிற மசில் சப்போர்ட் பண்ணுது, இது ஹீல் ஆகும். எல்லா மசிலுமே ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹீல் ஆகும். புரியுதா? ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தி ஆகும் மசில். புரியுது சார்? இது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஐஸ் பேக். நான் வந்து ஃபங்க்ஷனல் மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன், மொபிலைசேஷன் டெக்னிக் ரிலீஸ் பண்ணி மொபிலைஸ் பண்ணுறேன். நார்மல் மொபிலைசேஷன், ஜாயிண்ட் டிஸ்ஃபங்க்ஷன், ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் மொபிலைசேஷன், லீகல் இருக்கு, மேக்லாம் இருக்கு, பொசிஷனல் ரிலீஸ் வந்து நம்ம மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மொபிலைசேஷன் கொடுக்கும்போது மொபிலைசேஷனோட டெக்னிக்ஸ் வந்து என்ன எத்தனை செட்ஸ், இல்லை வேரியேஷன். ஃபர்ஸ்ட் நாள் 3 times 3 sets மொத்தமாக 10 டைம் தான். சரியா? செகண்ட் டே 2ல இருந்து 3 வச்சு 10 டைம். ஒரு செட்ஸுக்கு 10 டைம், 10 ரெப்பிடேஷனாக மொபிலைசேஷன் பண்ணுறோம். அப்படி தான் பண்ணுறோம். சயின்ஸ் ஸ்பேஸ் சயின்ஸ் ஸ்பேஸ் இங்கிலீஷ் பாடி அடாப்ட் ஆகாது. அடாப்ட் ஆகாமல் இருக்கிற பாடியில் நம்ம வந்து அடாப்டேஷன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அதை பழக்கணும். ஒரு 3 டைம் நம்ம மொபிலைஸ் பண்ணணும்னா ஓகே அடாப்ட் ஆகும். அது வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஜாயிண்ட் பாடி வந்து ஃப்ரீயாக அடாப்ட் ஆகுதா இல்லையா, அதுக்கு அடுத்த நாள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்து நமக்கு கிடைக்கும். அது நிச்சயமாக நமக்கு தெரியும். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் டே 2ல தான் நம்ம 3 to 10 டைம்ஸ் வரைக்கும் நம்ம ரிப்ரேஷன் கொடுக்கலாம். மொபிலைசேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாடி அடாப்ட் ஆகுதா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடாப்ட் மொபிலைசேஷன் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி மொபிலைஸ் பண்ணுறோம். மொபிலைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன? Range of motion. ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மொபிலைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. Muscle strengthening. ட்ரைனிங் செஷன் போயிடும். இப்போ என்ன மூவ்மெண்ட்ல அவங்களுக்கு ட்ரெயின் வந்துச்சோ, என்ன மூவ்மெண்ட் அவங்க பண்ண முடியாம அந்த மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனல் வந்து அதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ சில பேர் வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு, காலை எடுத்து வைக்கும்போது மட்டும் தான் பெயின். ஒன்ஸ் நான் வந்து ஸ்ப்ரிண்ட் ரன் பண்ண ஆரம்பிச்சேன் பெயின் தெரிஞ்சிச்சு. அப்போ அவனுக்கு டைரக்ஷனாக வந்து ஃப்ளெக்ஷன் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது மட்டும் பெயின். அப்போ அந்த ஃப்ளெக்ஷனுக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கிற மசிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். புரியுதா? அப்போ சில பேர் வந்து ட்விஸ்டிங்ல பெயின் வந்துச்சு, ட்விஸ்டிங் மூமெண்ட்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். புரியுதா? என்னென்ன கோர் மசில்லாம் இருக்கோ கோர் மசில் இருந்து ஆங்கிள் வரைக்கும் இருக்கிற மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ட்விஸ்டிங் மூமெண்ட். ஸோ இதுதான் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ஓயை டயக்னோஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்னலாம் அசஸ் பண்ணி இதுக்கு அடுத்த நடுவில் வந்து ரொம்ப சிவியரிட்டி கேசஸ்லாம் இருந்தாங்கன்னா பேசிஸ் கொடுக்கலாம். இன்ஜுரேட்டிவ் பேசிக். ஸோ வந்து அது அலைன்மெண்ட் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகாமல் இந்த மாதிரி நிறைய டிசீஸ் அது பேஷண்ட்ஸை பார்க்க நம்ம என்னென்ன டிசீஸ்லாம் அப்ரோச் பண்ணுறோமோ நம்ம அப்ரோச் பண்ணி ஓஏ உள்ள வந்து டயக்னோஸ் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் அப்ரோச் நம்ம பண்ணுவோம், எப்படிலாம் கொடுத்தா என்னென்ன விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ண முடியும். புரிஞ்சது?
ஓகேவா